ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. தம்பிக்கு என்ன லஞ்சு கொடுக்க போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கெல்லாம் போகணும். அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி சட்னி காலையில், மதியத்துக்கு சாம்பார் சாதமும், அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல், ஸ்நாக்ஸ் மாதுளம்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் போட்டு சாம்பார். தம்பிக்கு முருங்கைக்காய்லாம் போட்டு கொடுக்கல, வெறும் சாம்பார் மட்டும் தான் போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதனால் அவங்கள பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாப்பா பாருங்கள் எவ்வளோ சமத்த அழகாக உட்காந்துட்டு வராங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அவங்கள முன்னாடி உட்காந்துட்டு நாங்கள் லாங் ட்ரிப் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சரியாக வீடியோ எடுக்க முடியல, அதனால் விட்டாச்சு. அம்மா பார்த்துட்டு வந்துட்ட பிறகு தேர்ஸ்டேனால இன்றைக்கி மீன் மார்க்கெட்டு, அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். மீனும் விற்கும், வெஜிடபிள்ஸும் விற்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீன் மட்டும் தான் எடுத்தேன். வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ தான் இறங்கிட்டு இருந்தனால எடுக்க முடியல, காய்கறி கடை. ஃபைனலாக நாங்களும் மீனும் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மீன் வாங்கிட்டு இருக்கேன்னு வீட்டில் காட்டுற பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன்லாம் இருக்குது பாருங்கள். நாங்கள் வாங்கின மீன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மீன் யாருக்கெல்லாம் நேம் தெரியும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சங்கரா மீன் கொஞ்சம் வாங்கினேன். ஃபைனலாக ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி மசாலாவும் போட்டுட்டு கொஞ்சம் வறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். துண்டான மீன்லாம் வறுக்க போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இது வறுக்க போட்டுட்டேன். எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் தலைலாம் போட்டு அதை தனியாக குழம்பு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட தலை அது ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய தலை அது ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடுவேன். இது நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி போட்ட பிறகு பச்சை மிளகா கூடவே போட்டுருவேன். கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு பச்சை மிளகா போட்டுருவேன். ஒரு பக்கம் தோசைக்கல் வச்சாச்சு மீன் வறுக்கிறதுக்கு. குழம்பும் நல்லா கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கொதிச்சாதான் இந்த பச்சை வாசனைலாம் போகும். மீனும் ஃபைனலாக வெந்தாச்சு. குழம்பும் நல்லா சுண்டி வந்துடுச்சு. சுண்டி வந்துட்ட பிறகு தான் மீன் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவை காட்டல, நான் வீட்டுக்கு போகல, அவங்க வேலை செய்கிறது தான் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் ஊருக்கு போனேன்னா அம்மாவை காட்டுறேன். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இறக்கி கொத்தமல்லிலாம் போட்டு வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மீனும் ஒரு பக்கம் வெந்தாச்சு. ஏன் இப்போயே வச்சுட்டோன்னா நாங்கள் ஈவினிங் தான் வைப்போம். நாங்கள் இப்போ மதியமே வச்சுட்டோம். தம்பிக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது ஸ்கர்ட்டிங்கு. அதனால நாங்கள் சீக்கிரமாக செஞ்சுட்டு அவளை தம்பிக்கு கூப்பிட்டு வரதுக்காக போயிட்டோம். இங்கே பாருங்கள், பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.